ஹாய் கைஸ், உங்கள் பர்சனோட மெசேஜ் இன்னைக்கு உங்களுக்கு என்னன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சன் மூலியமாக பிரபஞ்சமும் என்ன சொல்ல விரும்புது, இல்லை பிரபஞ்சத்தோட மெசேஜை உங்கள் பர்சன் ரிசீவ் பண்ணி என்ன உங்களுக்கு கொடுக்குறாங்க, இல்லை அவங்களோட வாழ்வியல் சூழல், ஐயோ நான் இப்படி தான்ப்பா இருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன தெரிவிக்க விரும்புகிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தத்தில் உங்கள் பர்சனோட மெசேஜ் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வாவ் 10 of cups. இந்த 10 of cups கார்டை பார்த்தாலே எனக்கு எப்படி தோணும்னா 2 of cups. 2 of cups அப்படியே குழந்தை பிறந்துருச்சு, ரெண்டு பேரும் 2 of cupsல ஃபிசிக்கல் ஹார்மோனியஸ் யூனியனுக்கு வந்து அந்த தேர்ட் எனர்ஜி குழந்தையா பிறந்து அப்படி 10 of cups ஆச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கு எப்போவுமே தோணும். இந்த கார்டை பார்த்தா சச் அ லவ்லி கார்டு. அந்த ஆம்பியன்ஸு, பின்னாடி இருக்க பேக்ட்ராப்பு, அவங்க ரெண்டு பேரும் காசியாக இருக்க விதம், அந்த குழந்தைய அணைச்சிட்டு இருக்க விதம், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ உங்கள் பர்சனோட மனத்திரையில் இதைத்தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் டு லிவ் திஸ் வித் யூ, ஐ வாண்ட் டு பி இன் ஃபிசிக்கல் யூனியன் வித் யூ, ஐ வாண்ட் டு பி ஆல்வேஸ் வித் யூ. உன்னோட ப்ரெசன்ஸ் என் லைஃப்பில் வேணும், கூட சேர்ந்து நான் குடும்பமாகிறதுக்கு விரும்புகிறேன் அப்படிங்கிறது தான் உங்கள் பர்சன் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். ஸோ இது இன்னைக்கான மெசேஜ். இனி நாளைக்கு மெசேஜ் என்ன நாளைக்கு பார்ப்போம். Until then, bye.